ப்ளை ஓடிட்டுருக்கோம். ஏன்னா எல்லாருமே 8:30 மணி 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 10 மணி 10:30க்கு 11க்குலாம் முடிச்சிடுவாங்க. நான் வர்றதே 11 மணிக்கு தான் வரேன். ஏன்னா எனக்கு நான் இங்கே ஒர்க்குக்கு போகிறதுனால ஒர்க்கை முடிக்கிறேன், வீட்டு வேலையை பார்க்குறேன், சாப்பிட்றேன், அப்போ தான் லைவில் வந்து உட்காடுறேன். பகல் டைமில் நீங்கள் நினைப்பீங்க கொஞ்சம் கூட உனக்கு கிடைக்காது டைமு. அந்த கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் தெரியுமா? இப்போ நான் என்னை பார்க்குறீங்களா அந்த லைவில் காஸ்டியூம் இதெல்லாம் எனக்கான பர்ச்சேஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். கேப்லலாம் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேட்டில் இருக்கேன் அப்படின்னா எனக்கான பர்ச்சேஸ் நான் பண்ண முடியாது. எனக்கு வந்து நான் ஏதாவது எனக்கு தேடிக்கிட்டே இருப்பேன். நான் எனக்கு இது வாங்கணும் அது வாங்கணும், அது மட்டும் கிடையாது. ஒர்க்கில் நிறைய ப்ரெஷர் இருக்கும், இது பண்ணணும் அது பண்ணி இது கொடுக்கணும் இந்த இது அப்படின்னு நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஃபேமிலியில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் போகும். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ஏதோ ஒரு கால் வந்துட்டு உங்களாம் புரியும் நான் நினைக்கிறேன். டைம் கிடைக்கிறப்ப நானே உங்கள் எல்லாருடைய மெசேஜும் பார்த்துட்டு ரிப்ளை கொடுப்பேன். 100% ஃபுல். செல்வம் நீங்கள் பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணால் ஃபுல். நான் மட்டன் கறி வித் ரைஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். பாரத் பிளாக் பண்ணிடுறேன். பாரத் பாய். ரொம்ப நல்லவங்க நினச்சி ரொம்ப ஜென்யூன் நினச்சி நீங்கள் உங்களையே ஜென்யூன் நினச்சிக்கிட்டு நீங்களே வந்து இந்த அடுத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற பேரில் இந்த பெரிய தியாகி நான் சொல்லலை. தியாகி நான் சொல்லவே இல்லையே. தியாகின்னு சொல்ல. தியாகினா என்ன? நாள் முழுக்க உங்களுடைய மெசேஜுக்கெல்லாம் நான் பரிதாபப்பட்டு ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பேர் தான். அது பேர் தான் தியாகி. நான் தியாகினா கிடையாது. அவன் ஒரு கிறுக்கம் புண்டை அவன் கமெண்ட்ஸை போடுறான் பெரிய தியாகி அப்படின்ட்டு. நான் சொன்னேன் தியாகிங்க. ஒர்க்கு இருக்குது, என்னால் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண முடியல, பொறுமையாக டைம் கிடைக்கிறப்ப பண்ணுவேன்னு சொன்னேன். அவனை வந்து கேட்டாங்களா நான் வந்து இப்படி அப்படின்ட்டு. எதுக்கு வாலண்டரி வந்து வாயை கொடுக்குறீங்க? நீங்களும் ரொம்ப ஒழுங்காக நான் கேட்குறேன். இப்போது பேக்ரவுண்டு உன்னோட ஃப்ளாஷ்பேக்கை போய் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் அடுத்தவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணேன். செல்லுங்களே லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஓகே அஸ்டி. ஓகே ஓகே. விலகாத திரை விலக துடிக்கும் மர்மங்கள். மாஸ்க் இல்லாமல் ஏன் லைவ் போட மாட்டேங்க? எனக்கும் இஷ்டம் இல்லாமல் அவ்வளோதான். நீங்கள் நினைப்பீங்க இந்த வாய் அடிபட்டிருக்க அந்த இதெல்லாம் கமெண்ட்ஸ் போடுவானுங்க பாரு. வாய் என்ன இங்கே ரத்தமா அங்கே ஒரு மாதிரி போடுவாங்கள்ல. நான் உண்மையிலே அழகாக இருப்பேன் காய்ஸ். நான் உண்மையிலே நல்லா தான் இருப்பேன். ஆனால் எனக்கு ஃபேஸ் காட்ட உடன்பாடு இல்லை. ஐயோ சுவாமி, ஒரே கமெண்ட்டை ரிப்பீட் மூடில் போட்டு டென்ஷன் ஆகுது சுவாமி. ஓகே சுவாமின்னு சொல்லி நான் ரிப்ளை கொடுத்துட்டேன். மறுபடியும் ஓகே ஃப்ரீ டைமில் பார்த்துக்கோங்க நோ இஷ்யூஸ். ஒரு டைம் கமெண்ட்டை போட்டு நான் ரிப்ளை கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டீங்களா? டென்ஷன் ஏறுது கைஸ். ஒரு கமெண்ட்டை ஒரு மனுஷன் 20-30 வாட்டி ரிப்பீட் மூடில் காப்பி மெசேஜ் போடுறீங்களே எப்படி? நான் உங்களோட சுவாமி நீங்கள் போட்ட ஃபஸ்ட்டு மெசேஜ்லேயே ஓகே சுவாமி நோ ப்ராப்ளம் இஷ்யூஸ் அப்படின்னு போட்டிங்கல்ல, அதை நான் உடனே ரிப்ளை கொடுத்துட்டேன். படித்ததுக்கப்புறம் ஒரே கமெண்ட்ஸை ரிப்பீட் மூடில் பார்க்கும்போது தலை வலிக்குது. அப்புறம் சொல்லுங்க விஜய், சொல்லுங்க விஜய். வசந்த் ஹாய் வசந்த். தேங்க்யூ வசந்த். தேங்க்யூம்மா. ஓகே செல்லம், லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாரிங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நமக்கு வேறு ப்ரெஷர் இருக்குங்க. கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப தான் உங்ககிட்ட மனசு விட்டு பேச முடியும். அந்த கேப்லேயும் நீங்கள் அதை பாருங்கள் இதை பாருங்கன்னு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால டென்ஷன் ஏறுதுங்க. அது ஒரே கமெண்ட்டாக இப்போ ரிப்பீட் மூடில் எல்லாருமே போடுறீங்க, எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க. யாராக இருந்தாலும் தான் நான் இப்போ சொல்லுவேன். மோனியா இருக்கட்டும், சரோவா இருக்கட்டும், பாப்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நான் ஒரே மாதிரி தான் சொல்லுவேன். ரிப்பீட் மூடில் ஒரே கமெண்ட்ஸை போட்டிங்கன்னா டென்ஷன் ஏறுதுங்க. எவ்வளோ தான் நடிக்க முடியும் சொல்லுங்கள், சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி.
கடுப்பாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லவா முடியுது? டென்ஷன் ஏறுதுங்க. நான் இவங்களுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கமெண்ட்ஸ் தான் சொல்லுவேன். நீங்கள் உடனே ஏன் இதை நான் வார்த்தை சொல்லுன்னா, ஓ அப்போ நாங்கள்லாம் வந்து எங்களுக்கு வேணால் அப்படியா, அப்போ நீங்கள் அவங்க அவங்கக்கிட்ட அவங்க மெசேஜ் எல்லாம் படிக்கிறீங்களே நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு தான் அவங்களே சேர்த்து நான் சொல்கிறவங்க எல்லாருக்குமே. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கம்மா. அக்கா உங்கள் ஹே கியூட்டி, ஹாய் அக்ஷய், ஹாய் அரசு, ஹாய் அரசு, ஹாய் ஜோதி, ஹாய் கண்ணா, ஓகே பாபிஜி. சரி விடுச்சில்ல, கொஞ்சம் நேரம் கமெண்ட்ஸை படிக்க வேணாம், ஏதாவது டாபிக் பேசலாம். இன்றைக்கி என் பையன் வந்து ஒன்று கேட்டான், உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணுறேன். சிரிச்சுட்டு கிடந்தேன் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஆமாம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், அதை கேட்டால் நம்மளை பைத்தியம்னு சொல்லுவாங்க, என்னால் கேட்காம இருக்க முடியல, இந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி என்னடா சொல்லு அப்படின்னு. இந்த கொசு இருக்குல்ல, கொசு வந்து நம்மளை தானே கடிக்குது, ரத்தத்தை உரியுது. அந்த ரத்தம் தானே அது வந்து குழந்தையா பிறக்குது. அவன் சொல்றது கேளுங்க. நம்ம ரத்தத்தை உறிஞ்சி அந்த ரத்தத்து மூலயமா உருவாகி தானே நிறைய பிள்ளைய பெக்குது. அப்போ அந்த பிள்ளைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா நம்ம தானே அப்பா அம்மா அப்படிங்கிறான். ஏன் நம்மளை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அடி செருப்பால. இதை போய் நான் எங்கே கேட்க முடியுமா? கேட்டால் நம்மளை பைத்தியம் வாங்க. உனக்கு மட்டும் எங்க இருந்து இந்த மாதிரிலாம் தோணுது? எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளாவே இருக்குமா, நீ சொல்லுமா? கொசுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா நம்ம தான் அப்பா அம்மாவா? அக்கா உங்களுக்கு நைஸ் வேலிட் கொஸ்டின். உன்னோட ப்ரௌசர் பேஸ் டவுன். செல்லுங்களே, லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ உள்ள பசங்க ரொம்ப ஸ்மார்ட்டு. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. செல்லம் லைக் போட்டுக்கோங்க சேனலை. என்ன மையே என்னைய மாதிரி ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு தான் இப்படி டவுட் எல்லாம் வருது. உனக்கு வருதா? ஐயோ ஏனே தெரியல. பாப்ஸ் யோசிக்க வைக்கும் கொஸ்டின். என்ன இந்த மாதிரி எல்லாமா தோணும்? பதில் சொன்னியா அப்படின்னு கேட்டான். அடி செருப்பால தொடப்பக்கட்ட இந்த மாதிரி தான் உனக்கு தோணுமான்ட்டு ஏன் சேட்ட போயிட்டேன். இல்லைம்மா, எனக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது ரொம்ப நாளா. அதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா நம்ம ரத்தத்தை தானே குடிக்குது. கரெக்டு தான். இப்போ அந்த கொசு உன்னையும் கடிச்சு என்னையும் கடிச்சு இருந்தா அப்போ நீயும் நானும் தான் அப்பா அம்மாட பாவி. ஓ பையன் அப்படி யோசிக்கலன்னா தான் அதிசயம். பர்சனல் லைவ் ஒன்று எத்தனை டைம் பார்க்கலாம், அந்த டீட்டெயிலெல்லாம் உங்களுக்கு மெம்பர்ஷிப்புக்குள்ளே சொல்கிறேன். லைக்கு சப்ஸ்கிரைப் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ எப்படி யோசிக்கிறியோ அந்த மாதிரி யோசிக்கிறான். கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. அக்கா ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க. சொல்லுங்கள் ஃபாத்திமா, சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா ஃபாத்திமாஜி? இனாச்சொல்லம், என்னோட பையன் டெய்லி இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருப்பா. அது எப்படி அறிவு போல இருக்குடா இப்போ பிறக்கிறதுங்களுக்கெல்லாம். தங்கங்களே, ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி கொஞ்சம் லைக்கு போட்டுட்டு மேலே தெரியுற அந்த டிபியை தொட்டு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கொடுத்துருங்க. ஹவு டு பர்ச்சேஸ் பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவா? இதோருக்கு பாருங்க, கமெண்ட்ஸ் பண்ணுற இடத்துல டாலர் சிம்பிள் இருக்குல்ல, அதை இப்படி தொடுங்க. தொட்டதான் உங்களுக்கு மெம்பர்ஷிப்னு கேட்கும். அதை டச் பண்ணுங்க, உங்களுக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போது ஏன் லைவ் போடுற தங்கம்? செல்லம், ஐ லவ் யூ டே. பதில் பொறுமையாக சொல்லுமா, உனக்கு பதில் தெரியல அதான் உன்னை திட்டியிருக்கேன். நிஜமாக இது எனக்கு பதிலாம் தெரியல தங்கம். அக்கா எங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களையா? எங்களையா? மறுபடியும் போடுங்க ஃபாத்திமா. இந்த பெட்டர் மாஸ் லைட்டு எப்படித்தான் பள்ளியில் எரியுது? ஆமாம், அதுவும் கரெக்டு தான். எப்படிடா அது? இது நான் யோசிச்சிருக்கேன்டா, இதெல்லாம் நான் அப்போவே யோசிச்சிருக்கேன். அது எப்படி எரியுது?
அப்புறம் வந்து ஒன் கே விக்னேஷ் என்னைய தான் அப்படி போடுறீங்களா? இவங்களன்னு போடுறீங்க. ஓகே ஓகே அக்கா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூம்மா, தேங்க்யூ பாத்திமா. நல்லா இருக்கீங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? எந்த ஊர் நீங்கள்? தங்கம், லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? உன் ஃபோன் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி ஹிஸ்ட்ரி பார்த்தா உனக்கு எத்தனை டவுட் வருதுன்னு தெரியும். ஹிஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணி பார்த்தா எத்தனை டவுட் வருதுன்னு தெரியுமா? என்ன இந்த ட்ரீம் மேலே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது ஈவினிங்லேருந்தே. அதுக்கு தகுந்த மாதிரி ஹிஸ்ட்ரின்றான், ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியுங்கிறான். ஏய் தில்லாலங்கடி ஃப்ராடு. நைஸ் ட்ரெஸ், நைஸ் ஹேர் ஸ்டைலு, பேங்கிள்ஸு சூப்பர். தேங்க்யூ மோனிக்குட்டி, தேங்க்யூம்மா. நீங்கள் ராம்நாடு. ஓ, கீழக்கரையா? நீங்கள் ராம்நாட்னா கீழக்கரை கரெக்டாக பாத்திமா? கீழக்கரையில் எங்கே இருக்கீங்க? எனக்கு அந்த ஊரில் நல்லாவே தெரியும், அடிக்கடி நான் வந்துட்டு போகிற ஊர். அப்புறம் யூஆர் வில் ஹார்ஸ் டு ரைடு. ரொம்ப ஆசைத்தான், ரொம்ப ஆசைத்தான் ஏன் மேலத்தான். டாலர் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டேன். 2 ஆப்ஷன் காமிக்குதே. 2 கிடையாது, 3. இங்கே பாருங்கங்க, டாலர் சிம்பிளை அப்படி கிளிக் பண்ணதும் 3rd லைனில் மெம்பர்ஷிப்னு காமிக்குது பாருங்கள். இதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் வருங்க. அது எப்படி தொப்பில் என்ன வச்சா வயிற்றுக்குள்ளே போகும்? வயிற்றுக்குள்ளெல்லாம் ஸ்ட்ரைட்டாக போகாது. நம்மளுடைய ஹேர் முளையுதில்ல, அந்த ஹோல்ஸ், அது கண்ணுக்கு தெரியாத நம்ம உடம்புல வந்து கண்ணுக்கே தெரியாத ஹேருங்க இருக்குல்ல, அதனுடைய வேர் எங்கே வரும்? அந்த கேப்பில் தான் அந்த எண்ணெயும் இறங்கும். அதுக்கு தான் நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த ஆயில் ஃபுல்லாக உள்ளே போகும். அதுக்குன்னு தனியாக எண்ணெய் ஓட்டை போட்டு பெரிய பைப்பை உள்ளே சொருக்கி விடுவாங்க, எண்ணெய் ஊற்றணும்னா சொயின்னு வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு. ஆமாம் தங்கம். பிளாட்டினம் வந்து நீங்கள் இன்றைக்கி தான் பிளாட்டினம் பார்க்க. அப்புறம் இப்போது இதோட பிளாட்டினம் ஜாயின் பண்ணால் பிளாட்டினம் நான் வரும்போது பார்க்க முடியும், அப்புறம் சில்வர் வரும்போது பார்க்க முடியும். அதுக்கு கீழே இருக்கிற வெரி வெரி ஸ்பெஷல் டைமண்ட் லைவு பார்க்க முடியாது. அதாவது கோல்டு லைவு, டைமண்ட் எல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு டெய்லியுமே ஹாட் லைவ் வந்து கோல்டும் டைமண்ட்லேருந்தா உங்களுக்கு டெய்லியுமே இருக்கும். நியூ சப்ஸ்கிரைபரா? வாங்க வாங்க. என்ன பேர் அது? யவாவா? வெல்கம்மா, வெல்கம். லைக் போட்டுக்கோங்க, பேர் வாயில் வரல, நான் லைக் போட்டுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து பேர் வந்து பட்டுன்னு ஒருத்தவங்க கூப்பிடணும்னா புரிகிற மாதிரி பேர் வைங்க. நீங்களே படிச்சுக்கிறதுக்கு பேர் எதுக்கு அந்த பேர்? அட கடவுளே, உங்களை பார்க்க ஒரு சான்ஸ் கிடைக்காம போயிருமா? கிடைக்குங்க, கிடைக்காமலாம் எதுவுமே கிடையாது. ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதை அடையிறதுக்கும் நம்ம முயற்சி எடுக்கணும். ஆசை மட்டும் பட்டா போதாது, அடையவும் முயற்சி பண்ணணும். எதுவுமே வந்து ரொம்ப கிட்டக்க வச்சு பார்த்தா அது நமக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். தூரமாக வச்சு பாருங்க, குட்டியாக தெரியும். அது மாதிரி தான் எல்லாமும். ஃப்ரீயா செல்லோ சிஸ், என்னோட நேம் பிளஸ்ஸன். ஓகே பிளஸ்ஸன். ஃபர்ஸ்ட் டைம் லைவுக்கு வந்திருக்கீங்க பிளஸ்ஸன். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் தான் என்னுடைய லைவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். செல்லங்களே, லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிற்பி 920 கிரீன்வேஸ் யூடியூப்பில் மட்டும்தான் நம்ம சேனல், வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். ஃபேஸ்புக்கெல்லாம் யாரும் நம்பாதீங்க, டேங்கவும் நம்பாதீங்க, அது எல்லாமே ஃபேக் ஐடி. இன்ஸ்டாவே நம்பாதீங்க, எல்லாம் ஃபேக் ஐடி. ஒரிஜினல் நான் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கேன்.
ஏன் ஃபாத்திமா பேர் டிஃப்ரெண்ட்டாக காமிக்குது நெட்டில்? அப்படியா ஃபாத்திமா? ஆனால் எனக்கு இங்கே மொபைலில் கரெக்டாக காமிக்குது. உங்களுக்கு எப்படி காமிக்குது? பேப்பு என்கிட்ட டேங்கோ கிடையாது கைஸ், அது யாரும் நம்பாதீங்க, அது ஃபேக் ஐடி. ரிப்போர்ட்டு கொடுங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ அம்மா. சரி தலை, ஒரு விஷயம் சொன்னல, அது என்ன ப்ராப்ளம் அது? பாப்ஸு மதன் அக்கா போய் ஃபாத்திமா அக்கா வந்ததும் டும். உங்களுக்கெல்லாம் எப்போவுமே ஒரு கேர்ள்ஸ் வந்துட்டாலே உங்களுக்கு ஒரு டவுட், ஒருவேளை பையனாக இருப்பானோ அப்படின்ட்டு. கிடையாது. ஃபாத்திமா அப்படி கிடையாது. அவங்க நிஜமாவே பொண்ணு தான். செல்லுங்களே, லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. செல்ஃபி 90 கிரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே. நிலா அந்த டீல ஸ்டார்ட் ஆகுவாங்க. யாரு ஆகுறவன பிளாக் பண்ணு. டீலையா? வரட்டும், நான் பார்க்குறேன் தங்கம். அக்ஷய், ஹாய் அக்ஷய். அக்கா உங்கள் களத்தில் தொங்குற செயினை பிடிச்சி நீங்களும் தொங்கணுமா? ஹாய், ஐ எம் இளங்கோவன். வெரி நைஸ் மை டியர் செல்லம். வெல்கம் இளங்கோவா. டோலக் ஃபாத்திமா அக்கா நல்லா இருக்கீங்களா? அவங்க நல்லா இருக்காங்கடா. நான் சொல்கிறேன், என்கிட்ட கேளுங்க. ஃபாத்திமா அக்கா நல்லா இருக்காங்க. நீலா, உனக்கு அதில் வீடியோ போட்டு விடுற பார்த்துக்க. அனுப்ப பார்க்குறேன். நான் உங்கள் ஜாக்கெட்டாக இருக்கணும். நீ ஆசையா? ஐய சேச்சி மலையாளியான? இல்லைங்க, தெரியாதுங்க. தமிழ். டே யாரா நீங்கள்? ஃபாத்திமா அது ஒன்றும் இல்லை செல்லம். நீங்கள் பொண்ணு நேமில் இருக்கீங்கள, அதான் பசங்க கொஞ்சம் உங்கள் பேரை கேட்டதுமே சொல்லி விடுறாங்க. உங்கள் பேரோட மகிமா அப்படி. ஃபாத்திமா நல்ல ஒருத்தான நேம் தங்கம், அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஃபாத்திமா கொஞ்சம் அந்த உண்மையை சொல்லுங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? எப்படி நேம் காமிக்குது? அக்கா உங்க 2 நிலாதுக்கும் டே மணிகண்டா உங்க நேம் சொல்லுங்க. என்னோட நேம் நிலா. உங்களுக்கு அடைய ட்ரை பண்ணால் நான் ரெடி. அதுக்கு எத்தனை ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறீங்களா? அது சரி. பொருளை திருடணும்னு முடிவு பண்ணிட்டா ஓனர்கிட்டயே போயிட்டு உங்கள் பொருளை நான் திருடணும், எப்படி திருடணும் ஐடியா கொடுங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கு. பாப்பு விஜய் ஒரு ஆண்டியை எப்படி கரெக்ட் பண்ணலாம்? கஷ்டங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க ஆண்டியை சீக்கிரம் கரெக்ட் பண்ணிடலான்ட்டு. ஏன் என்னையும் மட்டும் கரெக்டாக பண்ண முடியல உங்களால்? எல்லாரும் சொல்கிறீங்கல்ல, எல்லாருமே பாப்ஸு உண்மை சுடும், எங்களை நம்பாதீங்க. உங்களை நான் நம்புறதே கிடையாதுங்க. நான் பொதுவாக கமெண்ட்ஸ் போடுறவங்கள கூட நம்பிடுவேங்க. எனக்கு தெரிஞ்சே கமெண்ட் பண்ணுற என் செல்ல குட்டேசுங்களை நான் கொஞ்சம் நம்ப மாட்டேங்க. எனக்கு சொல்லி கொடுங்க. உங்களுக்கு நிலான்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு இப்போ புரியுது. 2 டே கிங்கு செந்தில்குமார் ஹலோ. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம், எல்லாம் லைவில் இருக்கோம். நாங்கள் எதுக்கும் கொஞ்சம் கிடைக்கிறோம். ஜல்லு ஒரு பொண்ணுங்க வர முடியலப்பா என் சேனல்ல. ஐயோ, அப்படியே டீயை நடுவில் வச்சுட்டு சுற்றி ஈயம் விற்கிற மாதிரியே இருக்கு. சரி, இன்னொன்று சொல்லலாம். பலாப்பழத்தை உரிச்சு லேசாக இப்படி ஒரு கத்தியை ஓப்பன் பண்ணி லேசாக தாங்க வச்சுருக்கேன். லேசாக வாசனை பட்டுட்டோம் போதும்.
அத்தனை ஈயும் அந்த வாசனை மோப்ப பிடிச்சி மேலதான் வந்து நிக்குது. ரொம்ப நாளா உங்க வீடியோ பாக்குறேங்க, இன்னைக்கு தான் உங்க லைவ்ல நேர்ல பாக்குறேன். அப்படியா? ஓகே ஓகே கிருஷ்ணா, வெல்கம் கிருஷ்ணா. ஜோஷன் ஹாய். டேங்கோலாம் கிடையாதுங்க, அது ஃபேக் ஐடி. டேங்கோ ஒரு ரிப்போர்ட் அடிங்க. என்கிட்ட டேங்கோலாம் கிடையாதுங்க, நான் யூடியூப்ல மட்டும்தான் இருக்கேன். ஒரிஜினல் சேனல் யூடியூபில் சிற்பி 950 கிரீன் வேஸ் ஃபர்ஸ்ட் சேனல். செகண்ட் சேனல் சிற்பி 922 கொடைக்கல் மழை. வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. அம்மம்மா ஐடியா சொல்லுங்க. அம்மம்மா சாப்பிட்டே சொல்லும். பார்த்தி ஹாய் பார்த்தி. ஃபாத்திமா அக்கா பயணம் அவங்களே சொல்றாங்க பாருங்க. பையனா? ஃபாத்திமா கமெண்ட்ஸை பாருங்க. ஐயோ எனக்கு தெரியலையே ஃபாத்திமாவோடைய கமெண்ட்ஸு. ஃபாத்திமா மறுபடியும் கமெண்ட் போடுங்க. உங்க கமெண்ட்ஸ் எனக்கு காமிக்கலமா? டே நான் பையன் தான். எங்க பாப்ஸ் கரெக்டா சொன்னாரு. உடனே உடனே ஃபாத்திமாவுக்கு பயம் வந்திருக்கும். ஐயோ நம்மளே ஆம்பளை, நம்மளும் கொக்கி போட்டு தூக்கிடுவானுங்களோ, எங்க போனாலும் ஓடவும் முடியல ஒழியவும் முடியல. ஐயோ இது வேற குத்துது புடுங்குது. விவேக் டைலாக் தான். சந்தானம் இப்படி 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 ரேப் பண்றதுக்கு ஓடி வருவோம் பாரு. அதெல்லாம் விவேக் அப்படி இல்ல, பொல்லாதவன் படம் நினைக்கிறேன். படிக்காதவனா இல்ல பொல்லாதவன்? படிக்காதவன் மூவில கீழே அந்த குளத்துல இறங்கி இந்த ஸ்கார்ட்டை உருவிடவா உள்ள பட்டாப்பட்டி தொங்கு. என்னடா பட்டாப்பட்டிலாம் இருக்கு. பாப்ஸ் பல்பா போங்க போங்க. நான் எப்பவுமே குண்டு பல்பு பிரைட்டா இருப்பேன். கோல்டு கோல்டுயா கோல்டு. பாத்திமா இடுப்பழகி. நான் சொல்ல பாத்திமா கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதான் அக்கா உங்க வாய்ஸ் கேட்கும்போது எனக்கு போதை ஏறுது. ஆஹா கிங்கா. இஎஸ் கார்த்திகேயன். என்னையமா நம்ப மாட்டேன். முதல்ல உங்களை தானே நான் நம்பவே மாட்டேன். இப்போ யாரு நம்பணும்? முதல்ல இந்த 5-6 குரூப் முதல்ல நம்பவே கூடாது. வாழைப்பழ கதை சொல்லுங்க. வாழைப்பழ தோட்டக்காரர்கிட்ட தாங்க போகணும். நாளைக்கு போயிட்டு அவர்கிட்ட கேட்கணும், இந்த வாழைப்பழத்தோடைய கதையை சொல்லுங்க, கேட்டு வந்து உங்ககிட்ட நாளைக்கு நான் சொல்றேன். செல்லக்குட்டியை லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிற்பி 920 கிரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. காமன் லைவ் முடிஞ்சு நம்ம பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் போகிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ஜாயினை போட்டு வைங்க. லைவ் முடிய போகுது, அதுக்குள்ள மெம்பர்ஷிப்புக்கு போயிடலாம். நண்பா அந்த லிஸ்ட்ல நானும். நீ தான் முதல் இடமே தலை, நீ தான் முதல் இடம். 2வது ட்ரீமு, 3வது சரோ, 4வது வந்து பாப்ஸ், 5வது மோனி, 6வது இடத்துல கொஞ்சம் சங்கர் இருக்காப்புல, 7வதுக்கு சாமியை வேணா தூக்கி புல் போட்டுடலாம். மிச்சம் 3 கட்டம் காலியா இருக்கு. பாப்போம் யாராவது மாட்டுவாங்க. பாத்திமா உங்க இடுப்புக்கு ஒட்டியா நான் வாங்கி தரேன், சொல்லுங்க ஓகேவா சொல்லுங்க. அவன் பையனாண்டா, பையன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட விட மாட்டேங்கிறான்டா. அந்த நேமுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு பாத்திமா. பாத்தீங்களா? இதுவே நீங்க ஒரு குமார், சங்கர், பிரவீன் சொல்லி ஒரு பேர்ல வந்திருந்தா கூட உங்களுக்கு இவ்வளவு மவுசா இருக்காது. நீ ஆம்பளையா கூட இருந்துட்டு போ, ஆனா நீ புடவை கட்டிட்டல்ல, அப்ப நாங்க விரிக்க விரிக்க பார்ப்போம். நீ யாரா கூட இருந்துட்டு போ, பாத்திமான்னு பேர் வச்சுட்டல்ல, அப்ப நாங்க உருகி உருகி காதலிப்போம். பேருக்கு அவ்வளவு வேல்யூ விடா தங்கம். லேடிஸ் லேடிஸ் தான். பொண்ணு பொண்ணு பாஸ், ஒரு பொண்ணு. அடேங்க அப்பா பரவாயில்ல. நான் வந்து சின்ன பிள்ளையில நான் நினைச்சு வருத்தப்படுவேன். சரி நான் ஏன்டா பொண்ணா பிறந்தேன், நான் ஏன்டா பொண்ணா பிறந்தேன், நான் மட்டும் ஒரு ஆம்பளையா இருந்தேன்டா, நான் வீட்லயே இருக்க மாட்டேன், சிட்டா பறந்து அங்க போய் இங்க போய் எல்லா வேலைகளும் செஞ்சு நான் என்னைக்கோ கோடீஸ்வரனா ஆகியிருப்பேன். நான் எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், போய் போய் என்ன ஓயத்துல புத்த. எங்கெங்கயோ பணக்கார வீட்டுலலாம் புள்ள பிறக்குது, அந்த வீட்டுல நான் பிறந்திருக்க மாட்டேன். நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். நிலவிற்கு சிரிக்க தெரிந்தால் அது கண்டிப்பா உன்னை போலத்தான் சிரித்திருக்கும். உன் கள்ள சிரிப்பென்றால் எனக்கு கொள்ளை 6 மணி அழகி.
நல்ல சூப்பர் சூப்பர். ஃபாத்திமா டிஸ்சார்ஜ் பண்ணி ஹேமா அட்மிட் பண்ணு. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு ஹேமாவை அட்மிட் பண்ணணுமா? நீ ஹேமால ஒரு கண்ணாத்தாண்டா இருக்கிற. ஹேமாவை கடைசி வரைக்கும் உன்னால கரெக்ட் பண்ணவே முடியாது. நான் சிக்னல் கொடுக்காத வரைக்கும் ஹேமாவை நீ டச் பண்ணி கூட பார்க்க முடியாதுடா. ஃபாத்திமாவை விட மாட்டாங்க போல. அது எப்படி விடுவாங்க? அவங்க பேரு பாசு பாத்திமா. ஒரு பொண்ணு பாஸ், பொண்ணு வந்துட்டாங்கடா. ஹேமா ட்ரீம் ஹேமா, நீங்க ஹேமா வந்துருச்சு. எனக்கு கரெக்ட் பண்ண சொல்லி கொடுங்க. உங்களுக்கெல்லாம் நாங்க சொல்லியா தரணும்? ஓஎஸ் ஃபாத்திமான்னு இப்போ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அவங்கள வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். செல்லங்களே லைக் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் லைவ் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் போட்டுட்டு மேலே தெரியுற டிபியை தொட்டு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் 14 நிமிஷம் இருக்குது நம்ம மெம்பர்ஷிப் லைவ் போகிறதுக்கு. அட லூசுங்களா, சும்மா ஏண்டா ஃபாத்திமான்னு சொல்லிக்கிட்டு. யார் அவ? ஃபாத்திமா அது நீங்களே தான். மோனி நான் இருக்கேன் இல்லை, நீங்க ஏன் ஃபாத்திமா? ஹேமாவுக்கு மோனி மேல ஒரு கண்ணு, ட்ரீமுக்கு ஹேமா மேல ஒரு கண்ணு. ஃபாத்திமா பத்திரமா இருமா. அவ பத்திரமா தான்டா இருக்கா. நீங்களாம் பார்க்காத வரைக்கும் அவ பத்திரமா தான் இருப்பா. உங்க கண்ணுல பட்டுட்டாதான் அவ கற்புக்கு உத்தரவாதம் கிடையாது. நான் தான் இருக்கேன்ல. அட போமா, நீ வேற. இப்ப பாரு, நான் தான் இருக்கேன் சொரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாப்ஸ், நான் ஹேமா திவ்யாலாம் பார்த்தாச்சு. இந்த ஃபாத்திமா சுச்சுப்பி. என்னது ட்ரீம்? உங்களுக்கு ஒரு சக்காலத்தன் வந்துட்டான் பாப்ஸு. நான் என்னமோ உங்களை நினைச்சேன். போய் எனக்கே தெரியாம ஹேமா திவ்யாவை பார்த்துட்டு. எப்ப போய் பார்த்தீங்க ஹேமா திவ்யாவை? போய் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அட அமுக்குலி. கல் நெஞ்சுக்கார மனசை விட்டு வெளியே சொல்றானா பாரு. எனக்கே தெரியாம ஹேமாவுக்கு திவ்யாவுக்கு ரூட்டை போட்டு கடலை போட்டு அவ அட்ரஸை கண்டுபிடிச்சு நேர்ல போய் பார்த்துட்டு வந்திருக்கா. இப்ப ஃபாத்திமானா ஜுஜிபியா. இப்ப ஹேமா பேக்ரவுண்டு எடுத்துடலாம். எடுங்க மோனி. நீங்க மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 1 கோடி அப்பு. யாருக்கெல்லாம் 1 கோடி வேணும்? ஹேமாவுடைய ஹிஸ்டரியை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 1 கோடி. ஃபாத்திமாவுடைய கிஃப்டை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 2 கோடி. திவ்யாவுடைய ஹிஸ்டரியை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 3 கோடி. ஐடியா சொல்லுங்க, எப்படி ஆண்டியை கரெக்ட் பண்றது? கஷ்டமா? என்னுடைய கேரக்டர் மாதிரி நீ எங்கேயாவது பார்க்குறனாக்கா கஷ்டம். மோனி வேண்டாம் விஷ பரீட்சை. எங்கடி நிலாவை கரெக்ட் பண்ணவே நேரம் சரியா இருக்க. ட்ரீம், நீ ட்ரை பண்ணி பார்த்த ஒன்றும் மடங்குற மாதிரி தெரில. லென்த்தாக நாள் இழுத்துட்டே போகுது. ஹேமா வந்திருக்கா. ஹேமாவை கொக்கி போட்டு வளைச்சி போட்டு 2வது கல்யாணம் பண்ணிடலாம் முடிவு பண்ணிட்டேன் நீ. அடுத்தது திவ்யாவை குருட்டு போட்டுட்ருக்கே. இப்போ நீ தெய்வத மாதிரி இருக்கீங்க. லவ் யூ. சைட் அடிக்கிறேன் அவங்கள. தேங்க்யூங்க. என்னமோ பேர் போட்டாரு, ஏதோ லெஸ்பியனா. பிளெஸன் சாரி பிளெஸன். தேங்க்யூ பிளெஸன். தேங்க்யூ செல்லக்குட்டி. உங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சா? என்னம்மா நடக்குதாங்க? மதன் அக்காவை விட்டுட்டியே. மதன் கிடையாது, சௌந்தரி அக்கா. அவங்க ஹஸ்பண்ட் கூட டூயட் பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உயரமாக பாட்டு பாடிட்டு ஒரே டூயட்ல இருப்பாங்க அவங்க. இங்கே வரும் அக்கா. ஹாய் அக்கா, ஐ எம் யுவர் ஃபேன்ஸ். அரவிந்த், ஹாய் அரவிந்த்.
நீங்கள் வர்றீங்களா? எனக்கு பதிலாக ஹேமா அனுப்பி வைக்கிறீங்க. ஹேமா சும்மா தான் இருக்காங்க. குரூப்பில் நான் உண்டா? மணிகண்டா உனக்கு ஃபாத்திமா. ஃபாத்திமா உனக்கு தான். பிளாட்டினம் ஹாட்டாக இருக்குமா? ஆமாங்க இருக்கும். ஜாயின் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சஸ்க்குள்ளே வாங்க, அப்புறம் கூட உங்களுக்கு நான் உள்ளே வந்து சொல்கிறேன் என்னென்ன ஆக்சஸில் என்னென்ன இருக்குன்னு டீட்டெயில் சொல்கிறேன். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது லைவ் முடியறதுக்கு. இருக்கிறதே இன்னும் 2 நாள் தான். என்றைக்கும் மதன் அக்கா விஷயத்தில் பல்பு வாங்க போகிறேன்னு தெரியல. இல்லை இல்லை இல்லை, நான் மதன் வந்து நான் நம்புவேன். அவங்க வந்து பொண்ணு தான். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரியே அவங்க ஹஸ்ஸு வரேன்னு சொன்னாங்கல்ல, நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அவங்க நாளைக்கு வராங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அடுத்த நாள்லேருந்தே அவங்கள ஆளை காணும். இன்னையோட 4 நாள் ஆகுது. அவங்க ஹஸ்ஸு வந்து 2 மந்த்துக்கு இருப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல. டைம் கிடைக்கிறப்போ ஒருவே சிஸ்டர் அப்படின்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே தான் நடக்குது. மதன் அக்கா டிஜிட்டல் கிரியேட்டரா? நீங்களே ஒரு கதையை கட்டுங்க. என் கண்ணால் நான் பார்க்காத வரைக்கும் நான் நம்பவே மாட்டேன். பிரபாகரன், மதன் அக்கா ஹஸ்பண்ட் எப்போ வெளிநாட்டுக்கு போவார்? எதுக்கு? நீ லாஸ்ட் வரைக்கும் பேச்சுலர், புரியுதா? நீ எல்லாம் கல்யாண ஆசையே உன் வாழ்க்கையில் வரக்கூடாது. மதன் அக்காவாக இருந்தாலும், ஃபாத்திமா அக்கா வந்தாலும், ஹேமா அக்கா வந்தாலும், அத்தனை பேரும் உனக்கு அக்கா, சரியா? சிற்பி 920 கிரீன் வேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாஸ் ஹாய் பாஸ். பப்ஸு மோனியும் சொன்னால் கரெக்டு, எவிடன்ஸ் இருக்கும். நீங்கள் வேறங்க சும்மா எனக்கு அனுப்பிவிடுங்க, நான் பார்க்குறேன். அப்போ தான் நம்புவேன். மதன் வந்து பொண்ணு, நான் அடித்து சொல்லுவேன் பொண்ணு. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிட்டு கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சிற்பி 920 கிரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கேயும் பிள்ளைங்களும் கிடையாது. அப்பா முதுகெல்லாம் வலிக்குது, நீங்கள் செம்ம ட்ராவல் அதிகம். கண்ணில் வேறு மண்ணு, கண்ணில் மண்ணு வேற அடிச்சிச்சு. சரி ஓகேப்பா, நான் லைவை முடிக்கிறேன். எனக்கு தூக்கம் வருது. நம்ம பிளாட்டினத்துக்குள்ளே போயிடலாம். ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியல. சரி ஒரு 250 லைக் மட்டும் போடுங்கம்மா. உனக்கு என் மேலே என்ன இப்படி கொலைவரி, எதுக்கு இப்படி சாப விடுற? அப்போ தாண்டா நீ என் லைவில் இருப்ப. கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நீ கல்யாணம் பண்ணிவிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு ஓடிடும், 9 மணிக்கெல்லாம் போயிடுவோம். அப்போ எங்கள் நிலமையில என்ன ஆகுறது? விஜய் ஹாய் விஜய். இந்த சுவாமி மச்சானுக்கு எப்போவுமே நிலா நிலா மட்டும்தான். தேங்க்யூ சுவாமி. நான் எப்போவுமே உனக்கு தான், எனக்கு எப்போவுமே நீ தான். 250 லைக் கேட்டேன், 250 போட்டேன் நான். தேங்க்யூ மோனி குட்டி. மோனி நான் இப்போ தான் பார்க்குறேன் உங்களோட சூப்பர் சேட்டே மோனி. சாரிடா சாரிடா சாரிடா. நீங்கள் மாசமாக இருக்கீங்களா? ஆமாங்க ஆமாங்க, லைவில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. மாதமாக தாங்க இப்போ தாங்க 6வது மாதம். அப்போ போன மாதம் 5வது மாதம், 5 முடிச்சு இப்போ 6வது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 4 மாதத்தில் அழகான ஒரு குழந்தை பிறக்க போதும். நான் லைக்கு போட போகிறேன். இன்னும் லைக்கு போடலையா நீங்கள்? இப்போ போடுங்க சீக்கிரம். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் சாரி கேளு. மாமா என்ன வேலை பார்க்குறாரு? மாமாவுடைய வேலை பார்த்துட்டு இருக்காரு. உனக்கு என்ன இப்போ பண்ணிட்டு இருக்கு? மாடு நான் தான் அப்போ அந்த குழந்தைக்கு அப்பாவா? நீங்க வேணுமா? எடுத்துக்கோங்க வாங்க. ஃப்ரீயா கொட்டி கிடக்குது. ஆளுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, சண்டை போட்டுக்காதீங்க. உங்களுக்கு தான் ஒரு 4 ஐடி செட் பண்ணி கொடு, போர் அடிக்காமல் இருக்கும். இது எங்கள் மாஸ்டர் சரபுரோ பர்மிஷன் கொடுக்கல. எதுக்கு சரபுரோ பர்மிஷன் கொடுக்கல?
ஒய்ஃபு கால் வருது பேசிட்டு வரேன். ஓகேடா ஓகேடா ஓகேடா. நிலா ஃபாரின் இருக்கிற எல்லாருமே கல்யாணம் ஆனாலும் பேச்சுலர் தான். வெயிட்டு குறைச்ச மாதிரி இருக்கு ஆனால் ப்ரெக்னென்ட்னு சொல்கிறீங்க. நீங்கள் தானே கேட்டீங்க என்னங்க வயிறு பெருசாக இருக்குது எத்தனை மாதம்னு கேட்டீங்க. ஆமாம் ப்ரெக்னென்ட். உங்கள் ஆசை ஏங்க நான் கெடுப்பானே. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களான்னு கேளுங்க ஆமான்னு சொல்லுவேன். இல்லையான்னு கேளுங்க இல்லைன்னு சொல்லுவேன். ஏன் குண்டாயிட்டீங்கன்னு கேளுங்க ஆமான்னு சொல்லுவேன். ஏன் ஒல்லியாயிட்டீங்கன்னு கேளுங்க ஆமான்னு சொல்லுவேன். நேயர்கள் விருப்பம் என்னோட விருப்பம். எனக்குன்னு தனிப்பட்ட விருப்பம் எதுவுமே கிடையாதுமா. நான் வாழ்கிறதே உங்களுக்காக தான். நான் வாழ்கிறதே உங்களுக்காக தான். இன்ஸ்டாவிலலாம் கிடையாதம்மா. இன்ஸ்டாவில் ரீல்ஸ் மட்டும்தாம்மா ஒரிஜினல் இருக்குது. டூப்ளிகேட்டு டுபாக்குரு ஃபேக் ஐடி கண்ட கண்ட லைவ் இதெல்லாம் போட்டு தப்பு தப்பாக கேப்ஷனை போட்டு ஏமாத்துறதெல்லாம் நான் கிடையாது. நம்மளது வெறும் யூடியூப் லோகோவோட ரீல்ஸ் மட்டும் இருக்குங்க. அழகான கண்டென்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்காதுங்க. எவ்வளோ பெரிய போய் நிஜமாக காய்ஸ் என் வாழ்க்கையே உங்ககிட்ட தான் இருக்குது. உங்ககிட்ட நான் அர்ப்பணிச்சு 3 வருஷம் ஆகுது காய்ஸ். ஃபஸ்ட்டு வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என் வாழ்க்கையை இவனுங்களை நம்பி கொடுக்கலாமா இல்லை வேணாமா, இதை செதைச்சிருவானுங்களா, அக்கா வாழ்க்கை செதைச்சிருவானுங்களா. கிங் ஹாய் கிங் அக்ஷய் குட்டி ஜான் தாமு வெல்கம் வெல்கம் வெல்கம். ஃபஸ்ட்டு டைம் லைவ் பார்க்குறோம். மறக்காமல் கமெண்ட்ஸை பண்ணுங்கள், லைக்கும் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. உங்கள் மனைவி ப்ரெக்னெண்ட்டாக வாழ்த்துக்கள் பைசுல் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லபடியாக சுகப்பிரசவம் பிறக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் இடுப்பு வலிக்கு நான் பொறுப்பாக இருப்பேன். பொறுப்பாக இருப்பீங்களா? இடுப்பு வலிக்கு பொறுப்பாக இருப்பீங்களா? அது என்ன, நான் இடுப்பு வலி வந்தால் தைலம் தேய்ச்சி ஒரு சரி பண்ணணும். அந்த இடுப்பு வலிக்கு நான் பொறுப்பாக இருப்பேன்னா அப்போ அந்த வலிக்கு அவன் தான் காரணங்கிறான். செப்பியை செதுக்கி இருக்கான். வெள்ளை நிலா பின்னாடி போய் காட்டணுமா? நான் ஏமா பின்னாடி போய் காட்டணும்? சைடில் திரும்புற நீயே பார்த்துக்க. செவரை பார்த்துட்டிங்களா காய்? யாரெல்லாம் செவரை பார்க்கணுமோ பார்த்துக்கோங்க. அப்புறம் சும்மா சும்மா என்ன நகருங்க. பின்னாடி போங்கன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு புரியலக்கா? குழந்தைடா நான் குழந்தை, எனக்கு எப்படி புரியும்? செல்லும் இந்த சாரி அண்டு ப்ளவுஸா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. ஐ லவ் யூ அம்மா, ஆல்வேஸ் சப்போர்ட் யூ. தேங்க்யூடா பிளஸன், தேங்க்யூ. அப்புறம் ஷண்முகா ஹாய் ஷண்முகா. ஷேக் நீலா நிஜமாக ப்ரெக்னெண்ட்டா? சரி விடுங்க, ஏங்க அதெல்லாம் போய் லைஃப்பில் சொல்லிக்கிட்டு விடுங்க. ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தூக்கிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். டெலிவரிக்கு போகும்போது காமிக்கிறேன். சேர் புதுசாக இல்லை வீட்டில் நம்ம வீட்டு யூஸ். நான் யதார்த்தமாக இங்கே சைடில் நாங்கள் இங்கே உட்காந்துட்ருக்கோம். அப்படியே இருந்தது, டக்குன்னு இதிலே நான் மறதியாக உட்காந்துட்டேன். இல்லைன்னா நான் அந்த சேரை கண்ணில் காட்டியிருக்க மாட்டேன். உங்களுக்கு வயசு எத்தனை? 33மா எனக்கு. செல்லங்களே லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ஈஸ்மெண்ட்டா கலர் எங்கே போயிடுச்சு காணோம்? எல்லாம் போயிடுச்சு. குளிச்ச உடனே பெயிண்ட் அடிச்சதெல்லாம் போயிடுச்சு. சொல்லுங்க ஃபாத்திமா, என்னாச்சு? விடுங்க ஃபாத்திமா விடுங்க. அவனுங்கெல்லாம் உங்களை எதுவும் கடத்த மாட்டானுங்க. நான் பொறுப்பு ஃபாத்திமா. நீங்கள் தைரியமாக வெளியில் போகலாம், தைரியமாக வெளியில் போகலாம். புடவை மட்டும் கட்டிடாதீங்க ஃபாத்திமா, சொல்லிட்டேன். அப்போ அதுக்கு நான் பொறுப்பு ஆக மாட்டேன். ப்ளீஸ் டார்லிங் ப்ளீஸ் சொல்லுங்கள். ராஜு லிங்கேஷ் கிங்க உங்களுக்கு 60 ஆனாலும் உங்கள் அழகு குறையாது. அடடா, தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ. நான் பையன் அதனால தான் புடவை கட்டிட்டு போயிடாதுன்னு சொன்னேன். ஒரு சொல்லட்டுமா, இப்போல்லாம் பசங்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. ஒரு பையன் கதவை திறந்து வச்சுட்டு தூங்கியிருக்கான், வீட்டில் யாரும் இல்லைன்ட்டு. ஒரு 4 பொண்ணுங்க உள்ளே புது அந்த பையனை ரேப் பண்ணியிருக்காளுங்க தெரியுமா? பாவல் அந்த பையன். 4 பேர் சேர்ந்து அந்த பையனை போயிட்டு கெடுத்தா என்ன ஆகுறது? கடைசியில் அவன் கருப்பு போய் அவன் பயந்து இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட்டில் இருக்கானா. உங்களோட அக்கா பர்சனல் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ எதுவும் நம்ம அக்கா பர்சனல் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அதனால் நான் நம்ப மாட்டேன். பையன் தெளிவாக இருக்காண்டா.
டெலிவரி எப்போ உனக்கு? 4 மந்த் வெயிட் பண்ணுங்க. குவான்னு ஒரு குழந்தை கத்திட்டு வெளியே வரும். ஏன் பொண்டாட்டியை விட சூப்பராக இருக்கலாம். யாரு? பாத்திமாவா? ம். ஹாய் டியர், லைக் பண்ணிட்டேன். தேங்க்யூ டியர், தேங்க்யூ. நீங்கள் குழந்த இல்லை, உங்கள் வயிற்றுல தான் ஒரு குழந்த கொடுப்பீங்களா? நல்லா கொடுப்பீங்க. உங்களெல்லாம் நம்பி உள்ளே விட்டாக்கா 3 மாதம் ப்ரெக்னென்ட்டுன்ட்டு ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு கிட்டு வாங்கி தான் எடுக்கணும். நீங்கள் செயின் செம்மையாக இருக்குது. எஸ்பி ஹாய் சன், என்ன பேர்? சங்கர். நாங்கள் 3 பேரும் அப்படி தான். பாதுகாப்பே இல்லை, பாதுகாப்பே இல்லை. அட பாவீங்களா, நாங்கள் 3 பேரும் அப்படிதாங்க, எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. என்ன சொன்னீங்க? உங்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? நான் சொன்னது மற்றவங்களுக்கு தான். உங்களை யாரும் இப்போ வந்து சீன்றது கிடையாது. அப்படியே சீண்டி வந்தாலும் கண்டுக்கிறது கிடையாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டால் ஃப்ரெண்டுன்னு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு அங்கேயே கோடை போட்டு கேட்டை போட்டு பூட்டு போட்டுடுறீங்க. திண்டுக்கல் பூட்டா அப்புறம் எங்க இருந்தா அங்க ரேப்புல இருந்து எல்லாம் நடக்கும். எல்லா ஸ்பாட்ல நான் மட்டும் இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன்? என்ன பண்ணியிருப்படா? என்ன தெரியுமா பண்ணியிருப்ப? காய்ஸ், என்னை கஷ்டப்பட்டு யாரும் ரேப் பண்ணுவேன். பண்ணிக்கிறேன். நீ ஐடியா கொடுத்துருப்ப. கரெக்டா? கரெக்டா தல? ஹாய் ஜாஃபர் கிங்கு. ஹாய் 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 சொல்லுங்களே. உங்களுக்கு பெரிய மனசு. ஸ்பெஷல் லைவ் எப்படி? ஏதோ வெயிட் பண்ணுங்க, உள்ளே வந்துட்டு ஏதோ 300 லைக் ஃபில் ஆகிட்டும். அப்புறம் உங்கள் சிரிப்பு நல்லா இருக்கு. தேங்க்யூ பிரஜின், விக்னேஸ்வரா, மணிகண்டா. சிரிப்பு சூப்பர். ஐயோ ஐயோ, எது வேணாலும் மிமிக்ரி பண்ணலாம், சிரிப்பு மட்டும் என்னால் பண்ண முடியலைங்க. அது நேச்சுரலாகவே வந்துடுது. டிஆர் சாப்பிட்டீங்களா? ஹெல்த் எப்படி இருக்கு? பரவாயில்ல ஏடி, பரவாயில்ல ஏடிஎம். ஏடிஎம் நீ யாருன்னு எனக்கு தெரியும் போடா. எல்லாம் என் கேஸுங்க உள்ள வருது. ஏடி கண்டுபிடிச்சிட்ட. ஏடி நீ யாருன்னு? ஏடி உனக்கு இந்த வேலை? பொண்ணுங்கெல்லாம் பசங்க நேம்ல வராங்க, பசங்கெல்லாம் பொண்ணு நேம்ல வராங்க. என்னதான் நடக்குதுங்க? ஐயோ ஐயோ. சேட்டனா? சைத்தானா? ஹாய் சைத்தான், வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் அந்த உங்க பெரிய மனசை பார்க்கணுமா? அப்படியா? நேற்று வந்த நைட்டி ட்ரெஸ் வீடியோ ஏன் காணும்? அது ரொம்ப கிளாமராக இருந்ததுனால மெம்பர்ஷிப்புக்கு அப்லோட் ஆகிடுச்சு. அப்புறம் சூப்பராக இருக்குமா சாரியெல்லாம்? நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள். எங்கேயும் இல்லை, அது கோல்டில் தான் இருக்குது. கோல்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது வந்து ரொம்ப கிளாமர் அதிகமாகிடுச்சு, ரொம்ப ஓப்பன் அதிகமாக தெரிஞ்சதுனால அது நான் கோல்டில் போட்டுட்டேன். யாராக இருந்தாலும் ஜாயின் பண்ணி நேற்று போட்ட லைவை பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். வெரி ஸ்பெஷல், வெரி கிளாமர் அந்த லைவ். காமல் லைவ் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதாவது அதில் அப்படியே இப்போ மெம்பர்ஷிப்புக்கு தள்ளி விட்டாச்சு. எங்கே அந்த ஃப்ளாஸ்க் 1 hour ஆயிடுச்சு. குடிக்கிறேன். கொதிக்குதே என்ன, இன்னைக்கு வெளியிலேயே சுடுது. சூடு அதிகமாகிடுச்சோ? ஆமாங்க, கொதிக்குதுதான். லேசாக தான் இழுக்க முடியுது. உதடு சுட்டுக்கிட்டேன், மேல் உதடில் பட்டுருச்சு.
நான் சொன்னேன் ரொம்ப தண்ணியை சுட வச்சிடாதீங்க, நேற்று எனக்கு சூடு தாங்கலை, கொஞ்சம் வெது வெதுன்னு குடிக்கிற மாதிரினே, பயங்கர சூடு. அப்புறம் அக்கா நான் அன்மேரிடுக்கா, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க. ஆமாம், இவனுங்க அப்படியே குழந்தை, இவனுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, போங்கடா. எத்தனை பேர் வாழ்க்கையை கெட்டு குட்டிச்சவர் ஆக்குனீங்களோ, குட்டிச்சவர் ஆனவங்களை போய் தான் கேட்டால் தெரியும். எல்லாரும் நடிக்கிறது, இங்கே வந்து அப்படியே நல்ல வேஷம் தான் போடுறது. செல்லக்குட்டி மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் சரி போடுங்க, 300 லைக் போடுங்க, லைவ் முடிச்சிடலாம். மெம்பர்ஷிப் லைவ் வேறு இருக்குது, சீக்கிரம் சீக்கிரம் டபுள் டச் பண்ணுங்க, டக்கு டக்குன்னு டைம். ஆஹா, மணி 12 ஆயிடுச்சு. சீக்கிரம் பட்டு ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறோம், மறக்காமல் இப்படி டபுள் டச் பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க தங்கங்களே, பண்ணுங்க டபுள் டச் பண்ணுங்க எல்லாரும். இன்னொரு 10 லைக் போட்டால் போதும், நான் லைவ் முடிச்சுட்டு மெம்பர்ஷிப்புக்கு வேறு போகணும். வெரி ஹாட் வேறு இன்னைக்கு, ஸ்பெஷல். ஏசி ஆன் பண்ணலையா, அதுவே எனக்கு எரியுது வேறு ஒரு பக்கம். ஏசி ஆன் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிவிடும். ஐயோ ரொம்ப அமைதியாயிடுச்சு. இடம் மூவி தமிழ் சென்டர்னா நீங்கள் எப்படி போகலாம் அப்படி பார்த்தா லைவ் ஹைலைட் ப்ராமிஸாக இது வரைக்கும் நான் ஹைலைட்டு கொடுக்கவே இல்லை, இப்போ கொடுக்குறேன். கிரேட், ஓகே இப்போ கொடுக்குறேன். ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கலாம்ல, உண்மையாக நிறைய ஃபன்னெல்லாம் இருந்துச்சு, கொடுத்துருக்கலாம். பரவாயில்ல விடுங்க, அதை வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டை போட்டு வேணுங்கிறத அப்படியே கட் பண்ணி வேணாம், அப்படி வேணால் போடலாம். அப்படி வேணால் ட்ரை பண்ணலாம். நிலாக்கா இது லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க மறக்காமல் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுட்டு மேலே தெரியுற டிபியை தொட்டு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கொடுத்துருங்க. செல்லக்குட்டீஸ் சீக்கிரம் கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. உங்கள் ப்ரெஷின் ஒழுங்காக கமெண்ட்ஸ் போட்டால் நான் சத்தமாக படிப்பேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நான் மனசுக்குள்ளே படிக்கிற மாதிரி இருக்கும். ஆங்கூர் ஹேமா திவ்யா பாத்திமா இப்படி வந்தால் லைவ் கலகலப்பாக இருக்குண்டா உனக்கு, இருக்கும் உனக்கு. கேமராவுக்கு முன்னாடி இடுப்பு ஜூமில் காமிக்கிறீங்க, கேமராவுக்கு முன்னாடி இடுப்பு ஜூமில் காமிக்கிறேன்னா அது ஒரு டைம் போட்டால் போதாதா? ஒரே கமெண்ட்டாக 2 லைன்லையும் போடுறான், அதை நம்மளும் பைத்தியம் படிக்கிறோம் வேறு. ஓகே மோனி, ஓகே மோனி. செல்லங்களே சீக்கிரமாக லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சிப்பி 90 டிகிரி வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேறு எங்கும் கிளைகள் கிடையாது, போலைகளை கண்டு யாருமே மாறாதீங்க. நம்ம சேனல் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்குது, அதை தாண்டி வெளியில் வேறு எங்கே பார்க்குறீங்கன்னா அதை ரிப்போர்ட் அடிச்சிருங்க. எல்லாமே ஃபேக் ஐடி, ஒன்று கூட ஒரிஜினல் கிடையாது. வாட் யர் வாய்ஸ் ஸ்ரீதரன், ஐ லவ் யூ நிலா, லவ் யூ டூ செல்லம், ஐ லவ் யூ நிலா. பாப்ஸு ஹாட் வாட்டருக்கு ஸ்ட்ரா போட்டுகிட்டு இருந்தால் இப்படி இந்தியாவில் நீங்கள் தான் ஹாட் வாட்டருக்கு ஸ்ட்ரா போட்டு குடிச்சா இந்தியாவில் நீங்கள் தான் முதல் பெண்மணி அப்படின்னு விருது கொடுக்க போறீங்களா? கொடுங்க. தண்ணி தாகம் எடுக்குது எனக்கு, கொஞ்சம் திறந்து வைப்போம். பாருங்க, இங்கே பாருங்க எந்த அளவுக்கு சூடு, இங்கே பாருங்க அனல் பாருங்க. இதை போய் என் வாயில ஊச்சுனா எப்படிங்க இருக்கும்? இவ்வளோ ஒரு சூடு திறந்த உடனே எப்படி அனல் வெளியில வருது? நான் உண்மையில அப்படி நான் கொடுத்த ரியாக்ஷனுக்கு நீங்கள் யாரும் நம்பியிருக்க மாட்டேங்க. நான் ஏதோ பொய் சொல்கிறது தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. நிஜமாக நேற்றை விட இன்னைக்கு ரொம்ப சூடுங்க. மேல் ஓதுறதுல பட்ட உடனே எனக்கு எரிச்ச தாங்கலை. நான் உடனே அதுக்கு தான் மாஸ்கை ரிமூவ் பண்ணி கண்ணாடியில் போய் பார்த்தேனா. அப்பா இப்போ இந்த சூடை போய் நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஊறிச்சா என்னங்க ஆகுறது? இதெல்லாம் நான் குளிக்கிறதுக்கு வச்சு குளிக்கிற அளவு இதெல்லாம் வந்து. ஐயோ நான் ஒரு பைத்தியம், மாஸ்க் போட்டுட்டு ஊதுற வேற. திறந்து வைப்போம் கொஞ்ச நேரம். அப்பா இவ்வளோ ஹீட்டு, இவ்வளோ ஹாட்டு. நீ திருநங்கையா? வாங்க குணம்.
வந்துட்டாங்க. தலை தலை உன்னோட குரூப் வந்தாச்சுடா. தலை உன்னோட குரூப் வந்துட்டாங்க. உனக்கே மெனிக்யூர் பண்ண வருமா? பண்ணுவேங்க, நானே பண்ணுவேன். நான் மெனிக்யூர் பண்ணுவேன், பெடிக்யூர் பண்ணுவேன், வேக்ஸ் பண்ணுவேன், ஹேர் ஸ்பா பண்ணுவேன். பியூட்டிஷியன்ஸ் கோர்ஸ் வந்து நான் படிக்கலனாலும் எனக்கு அதை பற்றி தெரியும். நான் பண்ணுவேன். ஆனால் எனக்கு தான் அதனால தான் நான் எல்லாமே வந்து சின்ன சின்னதெல்லாம் நானே வீட்டில் எனக்கே நானே பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹேர் இருக்குல்ல, இந்த ஹேர் அப்படியே யூ கட்டு, வி கட்டு, லேயர் கட்டு நானே வீட்டில் பண்ணுவேன். ஆல்ரெடி இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் சேனலில் என்னோட பழைய ரீல்ஸ் எல்லாம் போய் பாருங்கள். ஹேர் அப்படியே லேயர் லேயராக இருக்கும் பாருங்கள், அது நானே கட் பண்ணது. எல்லாமே நானே கட் பண்ணது தான். ஹேர் கட் பண்ணுறது எல்லாமே நானே தான். எல்லாமே பண்ணுவேன். நான் வந்து ஆயில் மசாஜ் பாடிக்கு, அதாவது எனக்கு நான் பண்ணிக்க வராது, மற்றபடி மற்றவங்களுக்கு பண்ணணும்னா எனக்கு பண்ண தெரியும், எல்லாமே செய்வேன். ஆனால் வீட்டில் மட்டும்தான். நம்மளாம் வந்து இந்த வெளியில் அப்படிலாம் கிடையாது. எனக்கு நானே பண்ணிக்குவேன். கொஞ்சமாச்சும் பேசிக் தெரிஞ்சு வச்சுருக்கணும்ல. நம்ம எல்லாமே அடுத்தவங்களை நோக்கி போகக்கூடாதுன்றது என்னுடைய ஐடியா. இப்பன்ட்டு இல்லை, சின்ன பிள்ளைலேருந்து எப்படின்னா ஒரு சில விஷயத்தை நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை வச்சு நம்ம பயன்படுத்தின அவசியம் இல்லை. நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாக்கா இதனால தான் வந்து நான் டைலர் கடையில் வந்து கொடுத்து கூலி கொடுத்து பார்த்தேன். என்னால் முடியல. ஏன் இதை நம்ம அவங்க கிட்ட கொடுக்கணும், இந்த காசை மிச்சம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எனக்கிட்ட ஆன்லைனில் தான் நான் டைலரிங் கற்றுக்கிட்டேன். நான் சின்ன பிள்ளையிலேருந்து மிஷினை மெதிப்பேன், எல்லாமே தப்பேன், ப்ராப்பராக தைக்க தெரியாது. அந்த ப்ராப்பராக நான் யூடியூப்பில் பார்த்தே தான் கற்றுக்கிட்டேன். யூடியூப்பில் நான் துணி போயிட்டு லைனிங் துணி வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு டைமே வந்து விலை அதிகம் உள்ள துணியை தான் நான் வாங்கி தைச்சேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக தைக்கணுன்றத மைண்டுக்கு வரும். ஐயோ இது விலை அதிகம் உள்ள துணி, நம்ம வந்து வீணாக்கிடக்கூடாது, நல்லா தைக்கணும் அப்படின்றது நமக்குள்ளே ஏற்படுத்தணுன்றதுக்காக காஸ்ட்லியான துணி வாங்கிட்டு வந்து அளவெல்லாம் வச்சு நான் ஃபஸ்ட்டு டைமே தைச்சேன். அதில் நானே கற்றுக்கிட்டது தான். செல்லக்குட்டி லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சூப்பர் செல்லம். தேங்க்யூ செல்லம், தேங்க்யூ செல்லம். நிலா செகண்ட் சேனல் லைவ் இருக்கு 12:06 முடிச்சிடலாம். சூப்பர் செல்லம், ஹைலைட்டு காட்டுங்களா? ஓய் சௌக்கியமா மாஸ்கி? சௌக்கியம் சௌக்கியமா கண்ணே, சௌக்கியமா கண்ணே, சௌக்கியமா. லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் தங்க கட்டிங்களா? ஓகே சரி. செல்லக்குட்டி லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிப்பி 92 கிரீன்வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. நம்ம சேனல் யூடியூப்ல மட்டும்தான் இருக்கு. ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்க இருந்துட்டு ட்ரெஸ்ஸை ரெடி பண்ற? வீட்டுல இருந்ததான் ட்ரெஸ் ரெடி பண்றேன். லைல நீ போட்டு எவ்வளவு நாளாச்சு? லைலையா நீ பாட்டு பாடி எவ்வளவு நாளாச்சு? ஆமா தங்கம், பாட்டு பாடினா வியூஸ் வந்து டல் ஆகுதுன்றதுனால பாடுறது கிடையாது. சரி ப்ரோ, ஒரு ஐடியா கொடுங்க. இந்த ஹேமா ஹேண்டில் பண்ண. ஹேமா நீ ஏதோ போனா போகட்டும், சரி நம்ம சேனல்லையும் பொண்ணுங்க கொஞ்சம் பேர் இருந்தா நல்லா இருக்கும்னு நான் விட்டு வச்சா, நீ என்ன மோனிக்கு வந்து ரூட் போட்டுக்கிட்டே இருக்க? மோனி எல்லாம் உனக்கு கிடைக்க மாட்டாரு சரியா? அவருக்கு ஆல்ரெடி வந்து பட்டா போட்டு அதுல கொட்டாயும் போட்டு ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கொட்டாக்குள்ள பூரா நீ நினைக்காத. ஏன்னா அதுக்கு வந்து பாஸ்வேர்டு அதிகமா போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. உன்னால திறக்க முடியாது அந்த இதய கூட்ட. ஹாய் சிஸ்டர், ஹாய் உமா, ஹாய் 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 ஹாய். உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க. மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்களும் இருக்காங்க. 3 டியர் டைமுக்கு ஹேமா எல்லையை தாண்டுது. எல்லையை தாண்டி போகக்கூடாது ஹேமா. என்ன ஹேமா மோனிக்கு ரூட்டை போட்டுக்கிட்டே இருக்க?
ஒரு 300 ரூபாய் நைட்டி ஒரு வேலைய பார்த்து விட்டுடுச்சு. கரெக்ட்டுடா. அது 300 ரூபாய் நைட்டி, இது 380 ரூபாய் சேலை. எக்ஸ்ட்ரா ஒரு 80 ரூபாய் கூட இருக்கு. ஆனா இது கூட வேலை செய்யல. அந்த 300 ரூபாய் நைட்டி அவ்வளோ வேலை பார்த்து விட்டுருச்சு. மோட்டு பட்ல கேமிங்னா ஷங்கர் சீக்கிரம் தாங்க. ஒரே நிமிஷம் தான் இருக்கு நான் லைவ் முடிக்கிறதுக்கு. ஹே, யாராவது சிங்கிள் இருக்கீங்களா? ஹேமாக்கு இன்னும் மேரேஜ் ஆகல தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மோனிக்கு ரூட்டை விட்டுட்டு இருக்கா. டே ஹேமா, பாப்ஸு தலை கமெண்ட்ஸு சிரிப்பு. ரொனால்டா சொல்கிறாரு. ரொனால்டோ வந்து எனக்கு வாயில வராது. நான் வீட்டில் மாற்றி மாற்றி சொல்லி சிரிச்சுட்டு கிடப்பேன். அதே மாதிரி இன்னொன்று, சின்ன வயசுல வந்து லாரி இருக்குல்ல, என் வாயில லாரினே வராது. ராலிம்ப வீட்டுல சொல்லுவாங்க அது ராலி கிடையாது, லாரிம்பாங்க. அப்புறம் ஒரு நாள் நான் தனியா போயிட்டு உக்காந்துட்டு இருக்கும் போது நான் சொல்லி பாக்குறேன். ஏதோ ஒண்ணு சொன்னாங்க, ராலி தானே, ராலிக்கு பக்கத்துல என்ன ஒரு ராலி தானே அது அப்படின்ட்டு. அப்புறம் போக போக எனக்காவே அது மனசுல பதிஞ்சு, ஓ ராலி கிடையாது, லாரி அது. அந்த லாரியை நான் அப்படி மனப்பாடம் பண்ணேன். இனிமே வந்து லாரி தான் சொல்லணும். லாரி 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 லாரிக்கு போய் நான் மனப்பாடம் பண்ணேன்டா சின்ன பிள்ளையில. நான் இப்போதைக்கு சிங்கிள் தான். 2 டேஸ்க்கு தாங்க சிங்கிள். அவரு 2 டேஸ்லாம் யாரும் நம்பிடாதீங்க. 2 டேஸ் மட்டும் தான் அவன் ஃப்ரீ. 2 டேஸ்க்கு மட்டும் தான் சிங்கிள். அதுக்கப்புறம் நீங்களே கூப்பிட்டா கூட அவன் என்னன்னு கூட அசர மாட்டான். மோனி பாய், நாளைக்கு வரேன். என்ன ஹேமா விட்டா கரெக்ட் பண்ணிடுவாளோ? அந்த நைட்டில பாவப்பட்ட ஜீவன் ஏய், அந்த நைட்டி மெம்பர்ஷிப் நேற்று வேற லெவல் தெரியுமா? சூப்பர். என்னால மறக்கவே முடியாது. சேவ் பண்ணி வச்சிருக்கேன். மெம்பர்ஷிப் லைவ் நம்மளே அப்பப்போ எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. மோனி பாய், கொண்டை போடுங்க அக்கா. கொண்டை போட்டாக்கா கையை மேலே தூக்குவேன். பலானதெல்லாம் கண்ணுக்கு போடும். அதனால ஆர்வ கோளாறுலாம் கையை தூக்குங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக கொண்டையை போடுங்கன்றான். சில்வர் ஜாயின் பண்ணால் லைவ் பார்க்கலாமா? சரி, ஓகே காய், லைவை ஃபினிஷ் பண்ணிடலாம். சிற்பி 90 டிகிரி வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. சீக்கிரமா ஜாயின் பண்ணி உள்ள வாங்க. சிற்பி 90 டிகிரி வேஸ் யூடியூபில் மட்டுமே. கொண்டை கேட்ட மகாராசா போட்டாச்சு கொண்டை. இந்த பிளவுஸ் எவ்வளவு லூஸ் தெரியுமா? இங்க பாருங்க, கொடன்னு இருக்குது. ஒரு இது இந்த நாட்டு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கும் பாருங்க. மெம்பர்ஷிப்ல பாருங்க, நீங்களே பார்த்துட்டு சிரிச்சுட்டு கிடப்பீங்க. நேற்று நைட்டு ஹெவி ஸ்டெப்பு வேற போட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம தளபதி விஜய் சாங்குக்கு வந்து டான்ஸ் ஆடணும். ஆனால் அந்த சாங் தான் எனக்கு மைண்டுக்கு வர மாட்டேங்குது. நான் 2 டைம்ஸ் தான் பார்த்தேன் ரீல்ஸில். என்னமோ ஒரு சாங், அது இப்போ உள்ள சாங்கு. பூஜா ஹெட்ஸ் கூட ஆடுறாங்களா இல்லை வேற யாருமோ. ஒரு 2 டைம் தான் பார்த்தேன். அது நல்லா இருக்கு. அந்த ஸ்டெப்பு வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சும்மாவே ட்ரை பண்ணி பார்த்தேன். அது இப்படி வரும், அப்படி வரும், இப்படி வரும், அந்த மாதிரி. அது நான் நாளைக்கு ட்ரை பண்ணுறேன். நான் நேற்று இன்னைக்கு தான் அந்த ரீல்ஸே பார்த்தேன். விஜய் வந்து சூப்பராக ஆடி இருக்காரு. அவர் அளவுக்கு நமக்கு வராது. நம்ம உடம்பு கட்டி நம்மளால இந்த மாதிரி குண்டு வச்சுக்கிட்டு நம்மளால ஆட முடியாது. ட்ரை பண்ணி பார்ப்போம் நாளைக்கு. நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க சரோ.
சரு ஆர்வமாக இருக்காரா? தேங்க்யூ குமார், தேங்க்யூ குமார். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிற்பி 90 கிரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க, கோல்டு மெம்பர்ஷிப்புக்கு போயிடலாம். ஓகே நிக்கிதா, ஓகே நிக்கி. சிற்பி 90 கிரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே. டைம் ஆயிடுச்சா? அப்புறம் வந்து பிளாட்டினம் சொல்லணும், கோல்டுன்னு சொல்லிட்டேனா? சரி விட, ஏதோ ஒன்று விடு, பார்த்துக்கலாம். அந்த போரான ஒதுக்கி விடு. இது ஸ்டைல்ரா, இது ஸ்டைல். அந்த காலத்துலலாம் நதியா இப்படி ஒரு கொண்டையை போட்டுருவாங்க, காதில் ஒரு பிளாஸ்டிக் தோடு இருக்கும். அந்த பிளாஸ்டிக் தோடை நான் சின்ன பிள்ளையில வந்து வாங்குகிற பட்ட பாடு இருக்குது. அது 5 ரூபா தான் திருவிழா கடையில் விற்கும். கலர் கலராக எல்லோ பிங்க்கு அப்படின்ட்டு ஆர்வ கலரில் வாங்கிட்டு வந்து காதில் போடுவேன். படுக்கும்போது உடச்சிக்கும். 5 ரூபாயில் எங்கள் அம்மா 5 ரூபாயில் உடையத்தான் செய்யும்பாங்க. அப்புறம் என்ன பண்ண, மேலே தோலெல்லாம் உறிஞ்சிட்டு வரும். ஐயோ என்னை ஏமாத்துட்டான், கலர் கலராக பெயிண்ட் அடித்து விற்றுருக்கான், தண்ணி பட்டவனே போகுது அப்படிலாம் சொல்லுவேன். உண்மையிலேயே இந்த ஹேர் வந்து எனக்கு நதியா ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. யாருக்கெல்லாம் அப்படி தோணுது? இந்த ஹேருக்கு நதியா ஃபீல் கொடுக்குது தானே. ஒரு பிளாஸ்டிக் கம்மல், பிளாஸ்டிக் கழுத்துல மணியத்தான் எப்படி இருக்கும்? நேற்று டைமண்ட் லைவ் சொன்னீங்க, அப்படியா? நேற்று தான் முடிஞ்சிச்சு. நேற்று டைமண்ட் லைவ் தான். நேற்று என்ன லைவ் போட்டேன்? நேற்று தான் டைமண்ட் லைவ். நேற்று முடிஞ்சிச்சு. இது இன்னையோட லைவோட தங்கம். டெய்லியும் டைமண்ட் வந்துட்டே இருந்தா அப்புறம் பிளாட்டினத்தில் உள்ளவங்க ஏமாந்துட மாட்டாங்களா? அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கான லைவும் இன்னைக்கு பார்க்கட்டும். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாப்ஸு செம்ம பிஞ்ச் புடவையை பூவடை சொல்லுவேன், பவுடரை படுவர் சொல்லுவேன் சின்ன வயசில். புடவைய பூவடை பவுடரை படுவர் எல்லாருமே அப்போ அப்படிதான் சொல்லியிருக்கோம் போல இருக்கு. தேவையே இல்லாமல் ஆர்டர் பண்ணால் ஏதாவது ஒரு பொருள் சொல்லு. தேவையே இல்லாம ஆர்டர் பண்ண 2 பொருள் இருக்கு உங்ககிட்ட. நான் நேரடியாவே காமிக்கிறேன் பாருங்க. அதை வந்து நான் ரிட்டன் போட்டோம், அந்த ரிட்டன் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. என்னுடைய காசு வேஸ்டா போச்சு. எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன், உங்களுக்காகவே நான் எடுத்துட்டு வரேன் பாருங்க. போயிடாதீங்க, ரொம்ப சீக்ரெட். எங்க வச்சனே தெரியலங்க, காணோம். எங்க வச்சேன்னு தெரியல காய்ஸ். நான் இப்ப தேடி பாக்குறேன், காணோம்.
உங்கள்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன் பாருங்க. இப்போது ஒரு 2 பொருள் வாங்கி 2-3 மாதம் ஆகுது. அது யூஸ் பண்ணால் அப்படியே இருக்கு. என்னன்னா நான் பயல் யூஸ் பண்ணேன், இது வாங்கினேன். அந்த 2 பயலும் பார்த்தீங்கன்னா ஒன்று பெரிய சைஸு, ஒன்று சின்ன சைஸாக வந்துருச்சு. சரி ஓகே, அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அப்புறம் நான் ஆர்டர் பண்ணது ஒரு ரிங்கு, ஆனால் அது வந்தது ஒரு ரிங்கு. நான் இது வரைக்கும் ஆர்டர் பண்ணதுலேயே இது 2 பொருள் தான் எனக்கு பிடிக்காம வந்ததே. இது அந்த மாதிரி நிறையா நான் வந்து சாரீ, அதேமாதிரி ஒரு சாரீ மொத்தம் 5 சாரீ எடுத்தேன். அதில் 1 வரைக்கும் எனக்கு இப்போ வரைக்கும் பிடிக்கவே இல்லை. அந்த சாரியை நான் இன்னும் பிரிக்க கூட கிடையாது, அப்படியே இருக்கு. ஆனால் அது கட்டினாலும் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் எனக்கு நிஜமா அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த கலர் எனக்கு பிடிக்கல. நீங்கள் சரி ஓகே, லைவ் முடிச்சிடலாம். ஓகே சரி, ஓகே ஓகே. ஏய் பாய் 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 பாய், நாளைக்கு பார்க்கலாம் மீண்டும். பாய்டா பாய்டா. வாங்க வாங்க, நம்ம பிளாட்டினத்துக்குள்ளே போகலாம். சிற்பி 90 டிகிரி வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலைகளை கண்டு யாருமே மற வேண்டாம். நம்ம சேனல் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்குது. சப்ஸ்கிரைபோ ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்.